أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன்னார். இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டு வந்தார்கள். இந்த துஆவினுடைய கடைசி வரியை தான் நாம் பொழுது தொடர்ந்து 4வது நாளாக பார்த்து வருகிறோம். இதில் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுப்பதில் முதலாவது, யா அல்லாஹ் உலக வாழ்க்கையில் எனக்கு நற்பாக்கியத்தை தருவாயாக. இரண்டாவது, யா அல்லாஹ் மறுமை வாழ்க்கையில் எனக்கு நற்பாக்கியத்தை தருவாயாக. மூணாவது, வகினா அஸாபன்னார், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்ப வகினா அஸாபன்னார், இறைவா நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இப்ப அல்லாஹ் அந்த நரக நெருப்பை விட்டு யாரை எல்லாம் பாதுகாப்பான்? இந்த நரகத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு தூரம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் இத்தகுன்னார், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்க பயந்துக்குங்கன்னு எப்படி சொன்னாங்களோ அதே போன்று இத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கபரை கடந்து செல்கின்றார்கள். ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது நாம ஒரு கபரை கடந்து செஞ்சோம்னா சலாம் சொல்லிட்டு போயிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர். அதிகமான கபர்கள் இருந்தால் குபூரும், ஒரே ஒரு கபர் இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் கபூர்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்திலேயே நின்று கொண்டு கண்களிலிருந்து தண்ணீர் அதிகமாக தாரத்தரையாக ஊற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அழுது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல இருந்து அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்தி சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த கபருடைய அதாவை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்ற துஆவை அழுத நிலையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டே துஆ செய்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே எடுத்து பார்க்கிறோம். இந்த அபூபக்கர் யாரு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உற்ற தோழர், நெருங்கிய நண்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். பெருமானாருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படக்கூடிய அளவிற்கு உற்ற நண்பனாக, ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் தோழராக, சஹாபாக்களிலே உயர்ந்த ஒரு சஹாபியாக இருந்தவர்கள். இதெல்லாம் தாண்டி சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்போ சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது, யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, நரகத்தினுடைய நெருப்பை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்பதாக அந்த நரகத்தினுடைய அந்த நரக நெருப்பை அவர்கள் அஞ்சி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வகீனா அஸாபன்னார், இந்த வார்த்தை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மறுமையில நஷ்டம் அடையக்கூடியவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரெல்லாம் மறுமையில நஷ்டம் அடைவாங்க அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு 2 வகையான அற்புடைகளை கொடுத்திருக்கிறான். ஒரு சில அற்புடைகள்லாம் ஒரு சில நபருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு நல்ல மனைவி யாருக்கு அமைஞ்சிட்டாலோ, நல்ல சாலிகான நல்ல மனைவி யாருக்கு அமைஞ்சிட்டாலோ, அந்த அந்த கணவனுடைய எல்லா விதமான வார்த்தையும் கட்டுப்பட்ட நிலையில, அந்த கணவன் மேல பாசத்தை காட்டக்கூடிய நிலையில, ஒரு நல்ல ஒரு சாலிகான நல்ல ஒரு அழகாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு பெண் ஒருவருக்கு அமைஞ்சிட்டா அது அற்புதங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுதான் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு சில நபர்களுக்கு தான் அமையும், எல்லாத்துக்குமே கிடைச்சிடாது.
ஆனா இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லா மனிதர்களுக்குமே இரண்டு அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்துட்டான். அந்த இரண்டு அருட்கொடைகளையுமே மனிதர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ரெண்டு அருட்கொடை என்ன அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகின்றார்கள். ஒன்று ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடையில உள்ளது. உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடையில உள்ளது. அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான். இரண்டாவது ஓய்வு நேரம். இந்த ரெண்டுமே மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் உள்ளது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஆனால் இதை மனிதன் வீணாக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் மறுமையிலும் இம்மையிலும் இந்த உலகத்துல யார் ஆரோக்கியத்தை வீணடிக்கின்றார்களோ, ஆரோக்கியமான உடல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ஆரோக்கியமான உடலை கொண்டு ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடையில உள்ளது. அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான். இரண்டாவது ஓய்வு நேரம். இந்த ரெண்டுமே மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் உள்ளது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஆனால் இதை மனிதன் வீணாக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் மறுமையிலும் இம்மையிலும் இந்த உலகத்துல யார் ஆரோக்கியத்தை வீணடிக்கின்றார்களோ, ஆரோக்கியமான உடல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ஆரோக்கியமான உடலை கொண்டு ஆரோக்கியமான இந்த வாழ்க்கையில யார் இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தை வீணடிக்கின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் மாபெரும் நஷ்டத்தை அடைவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நீங்க உடலுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரமும் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அற்புடை, இந்த ரெண்டையுமே இபாதத்தோடு நீங்கள் கழித்து வந்தீர்கள் என்று சொன்னால் நாளை வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதங்கள் வெடிக்கக்கூடிய அளவிற்கு இரவு நேரங்களிலே தொழுது கொண்டிருப்பார்கள். தங்களுடைய இரு பாதங்களும் வெடிக்கக்கூடிய நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க, உங்களுக்கெல்லாம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, அப்புறம் ஏன் இப்படி வணங்குறீங்க, அப்புறம் ஏன் இப்படி தொழுவுறீங்க, அப்புறம் ஏன் இந்த நிலை உங்களுக்கு என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரெண்டு வகையான விஷயத்தை சொல்றாங்க. ஆயிஷா மாட்ட, ஆயிஷாவே, அல்லாஹ்விற்கு பிரியமான அடிமையாக நான் இருக்கணும். நான் அல்லாஹ்விற்கு பிரியமான அடிமை என்பதை நிரூபிக்கணும்னு சொன்னா நான் இந்த மாதிரிலாம் வணங்கணும். நான் அவனுடைய அடிமை, அவனுடைய அடிமையிலேயே நான் அவனுக்கு பிரியமான அடிமையாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் இந்த அளவுக்கு நான் என்ன செய்யறேன், நான் இபாதத் செய்யறேன். ஒண்ணு. ரெண்டாவது, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்கணும். நாளை வறுமை நாளையில அவனுக்கு பிரியமான அடிமையா நான் இருக்கணும், அவனுக்கு நன்றி செலுத்திய அடியானாக இருக்கணும். இது ரெண்டுமே இப்படி நான் இருப்பதை நீ விரும்பலையா, இப்படி நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு பிரியமான அடிமையாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாகவும் நாம் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஓய்வு நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. அந்த ஓய்வு நேரத்துல உபரியான வணக்கங்களை கையில் எடுக்கணும். ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய நன்மையை செய்த நிலையில் நம்ம அல்லாஹ்வை சந்திப்போம், பெரிய நன்மை செய்த நிலையில அல்லாஹ்வை சந்திப்போம். ஆனா அந்த நன்மைகள்ல குறை ஏற்பட்டிருக்கும். குறை ஏற்பட்டிருக்கும் பொழுது எல்லாம் வல்ல இறைவன் அந்த குறைவாக இருக்கக்கூடிய நன்மையை எதை கொண்டு நிரப்புவான் அப்படின்னு சொன்னா, இவர்கிட்ட நஃபிலான வணக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்க சொல்லுவான். அந்த கணக்கு எழுதுறாங்கல்ல மலக்குமார்கள், அவங்கள கூப்பிட்டு இவர்கிட்ட உபரியான நஃபிலான வணக்கங்கள் இவர்கிட்ட இருக்கா, நஃபிலான தொழுகை தொழுதிருக்கிறாரா, நிறைய திக்ரு செஞ்சிருக்கிறாரா, என்னென்னலாம் நஃபில உபரியான வணக்கங்கள் இதெல்லாம் இருக்கா நல்லா பார்க்க சொல்லுவான். அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குறை இருக்கக்கூடிய நன்மைகளில் இந்த நஃபிலான இபாதத்துகள் இதை கொண்டு அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ இந்த உபரியான வணக்கங்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று.
அந்த உபரியான வணக்கங்களை ஓய்வான நேரங்களிலே சரியான முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓய்வு நேரங்களில் உபரியான நஃபிலான இபாதத்துகள் செய்வது இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆரோக்கியத்தையும் ஓய்வு நேரத்தையும் எந்த அடியான் இபாதத்தோடு கழித்து விடுகின்றாரோ அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் எல்லாம் உள்ள இறைவன் வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு வழங்கி விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஸரத்னா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவது, ஹஸரத்னா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாரை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு மறுமையில பாதுகாப்பான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில இடம்பெறுது. அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் ஒரே ஒரு எட்டு என் பக்கம் அவன் நடந்து வந்தான், எடுத்து வைத்தான் என்று சொன்னால், என்னை நெருங்கினான் என்று சொன்னால், நான் அவனை நோக்கி ஒரு முழம் நெருங்கி வருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை நோக்கி என்னுடைய அடியான் நடந்து வந்தான் அப்படின்னு சொன்னா அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவை நோக்கி நாம் ஒரு அடி நகர்ந்தால் நம்மை நோக்கி அல்லாஹ் 2 அடி வரும். அல்லாஹ்வை நோக்கி ஒரு முழம் நாம நடந்தோம்னா நம்மை நோக்கி அல்லாஹ் 2 முழம் நெருங்கி வர்றான். அல்லாஹ்வை நோக்கி நாம நடந்து போனோம்னா நம்மை நோக்கி அல்லாஹ் ஓடி வருகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த நிலையை நாம் அடைந்து விட்டால், இபாதத்தை கொண்டோ தொழுகையை கொண்டோ வேறு எல்லா வகையான அல்லாஹ் கூறக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றுவதை கொண்டோ அல்லாஹ்வை நாம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ் துஆ சொல்றான்ல. இந்த அந்தஸ்தை, இந்த பாக்கியத்தை, இந்த நசீபை அல்லாஹ் நாளை மறுமையிலே நமக்கு வழங்கி விடுகின்றான். அல்லாஹ்வை இபாதத்தை கொண்டு நெருங்கிவிட்டால் நரக நெருப்பு அவருக்கு ஹராமாக ஆகிவிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நரக நெருப்பை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. வாயில்